ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் த ஹார்ட் டே அப்படின்னு சொல்லி ஒரு கொரியா படம், அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ்காரன். அவன் வந்து அவனோட அம்மாவோட டெத்து, அதனால் வந்து தண்ணி அடிச்சுட்டு காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஸ்பாட்லேயே வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆள் வந்து இறந்து போயிடுறாரு. அவரை எடுத்து தன்னோட காரோட டிக்கியில் போட்டுக்கிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அந்த பணத்தை தூக்கிட்டு அவன் அவனோட அம்மாவோட அந்த இறுதி சடங்குக்கு எப்படி போகிறான், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பணத்தை எப்படி மறைச்சான், அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையங்க. இப்போ இந்த படத்தோட முழு ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காரை ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் தன்னோட பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே வரான். இந்த மாதிரி நான் உனக்கு வந்து கேக் வாங்கிட்டு வரேம்மா, கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அத்தையோட இரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரான். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாய் வந்து குறுக்க வருது. அந்த நாய் மேலே இடிக்கக்கூடாது அப்படின்னு வண்டியை இப்படி திருப்புறான். எதிர்த்தாப்புல வந்த ஆளை அடித்து தூக்கிடுறான். ஹலோ மிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த பாடியை தூக்கி தன்னோட வண்டியில் போட்டுக்கிட்டு அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு, இந்த பாடியை எப்படியாவது நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி அடிச்சிருக்கோம், இந்த நேரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அவனே வந்து ஒரு போலீஸ்காரன் தான். போலீஸே இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சால் வந்து மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸு அப்படிங்கிறதுனால வந்து அந்த பாடியை மறைச்சிடலாம் அப்படின்னு வண்டியிலே பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே போயிடுறான். சில வர வழியில் வந்து சில தடங்கல்கள், இடைஞ்சல்கள் இது எல்லாமே நடக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் தன்னோட அம்மாவை வந்து அந்த சவப்பெட்டியில் வைப்பாங்கள்ல, ஒரு சின்ன முயற்சிக்கு அப்புறம் அந்த சவப்பெட்டியிலேயே அந்த பணத்தை தூக்கி வச்சு அதை கொண்டு போய் தன்னோட அம்மாவோடையே வந்து புதைச்சிடுறான். இதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். அவன் வந்து எப்படி அந்த பணத்தை வந்து அவங்க அம்மா சவப்பெட்டியில் வைக்கிறதுக்கு சில முயற்சிகள்லாம் செய்வான். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து புரியாது. நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெயில் பைட்டிங் சீன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சீன்ஸாக தான் வந்து அதை எடுத்திருப்பாங்க. அதன் பிறகு அந்த கொலைக்கு வந்து தான் காரணம் இல்லை, அதாவது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து தான் காரணம் இல்லை. அந்த எவனோ ஒருத்தன் வந்து அந்த பாடியை வந்து ஷூட் பண்ணியிருக்கான். அதாவது அந்த ஆளை வந்து ஷூட் பண்ணி தான் தன்னோட காருக்கு முன்னாடி தள்ளி விட்டுருக்கான் அப்படிங்கிற உண்மை வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் வில்லனை தேடி ஹீரோ ஓடுவான். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் வந்து த ஹார்ட் டே படத்தோட மொத்த கதையுங்க. படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தில் வந்து மியூசிக்கே கிடையாது. அந்த சேசிங் அப்போ மட்டும்தான் படத்தில் வந்து மியூசிக் வரும். அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் ரொம்ப சைலண்ட்டாகவே அப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு சேஸ் பண்ணும்போது ஒரு மியூசிக் வரும். அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2014 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் நான் ரீசெண்டாக அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போயே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு லைனை சூஸ் பண்ணி எடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருந்துச்சு. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.